வணக்கம் நட்புகளே, நட்சத்திரா. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அணிகிற உடையில் புடவை வசதியான உடையா அப்படின்றது தான் என்னுடைய டாபிக். இதை ஏன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு ஃபைனலாக உங்களுக்கு தெரியும். புடவை ஒரு சூப்பரான நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு தானே, என்ன மேடம் நீங்கள் இதை குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நான் குறை சொல்லலை, பார்க்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. புடவை கட்டினா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. இந்த ஐடியில் ஒர்க் பண்ண போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் ஏதாவது வீக்லி ஒரு 1 டே சாரீ கட்டிட்டு போவாங்க. அதுக்கே அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நீ சூப்பராக இருக்க, பார்க்க நல்லா இருக்க, இந்த சாரீ உனக்கு நல்லா இருக்குது, இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். கேட்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க, சூப்பராக வேலை செய்கிறப்பா அப்படின்னு கூட சொல்ல வராது. ஆனால் சாரீ கட்டிட்டு போனால் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். சாரீ ஒரு நல்ல கலர்ஃபுல்லான சூப்பரான உடை தான். பட் உழைக்க வேலை செய்ய வசதியான உடையா? கண்டிப்பாக 100% அது வசதியான உடை கிடையாது. என்னது வசதியான உடை இல்லையா? என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நாங்களாம் சேலை கட்டிட்டு தான் அப்போது வேலை செய்கிறோம். புதுசாக என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பழகினவங்களுக்கு, பிடிச்சவங்களுக்கு, ரொம்ப வசதியாக இருக்கிறவங்கள பற்றி இங்கே எந்த பேச்சுமே இல்லைங்க. வசதி இல்லாதவங்களோ, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வெளியில் குரல் கொடுக்காத நிறைய பெண்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். அப்படி என்னங்க சாரியை கட்டிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? 6 கஜம் சாரியை உடம்புல சுற்றிட்டு தடுக்கியே விழாமல் ஆடி ஓடி உழைக்கிறது வசதியா? மொபிலிட்டின்றது நம்மளுடைய உடம்புல இயற்கையாக இயங்குகிற, ஓடி ஆடி நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு இயக்க சக்தி. அதுவே சாரீ கட்டுறதுனாலையும் இன்ஸ்கர்ட்னாலேயுமே தடுக்கப்படுது கொஞ்சம் அப்படின்ற மாதிரி உளவியல் ரீதியாகவே சொல்கிறாங்க. முந்தானியை இழுத்து சொருகிட்டு வீட்டு வேலை செய்யும் போதோ, சமைக்கும் போதோ, வீட்டை பெருக்கி துடைக்கும் போதோ வேகமாக செய்ய விடாமல் தடுக்கிறதோ, இல்லை இடைஞ்சலாக இருக்கிறது கூட இந்த சாரீ தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருக்கிறவங்கள கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஜென்ஸோட ஷர்ட்டை மேலே போட்டிருப்பாங்க. ஏன்னா முந்தானியை சரி செஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? வேலை செய்யும்போது ஆஃபீஸ்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் உமன்ஸ் இந்த மாதிரி ஷர்ட்டோ இல்லை ஜாக்கெட்டோ மேலே போட்டிருப்பாங்க. இதே விஷயத்துக்காக தான் அவங்களுமே அதை போட்டிருப்பாங்க. உயரமான இடங்களில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், புடவை கட்டிட்டு ஒரு ஏணியில் ஏறி வேலை செய்ய முடியுமா? ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்காது. வேலைக்கு தகுந்த கூலி தான்னும் போது ஸோ அந்த கூலியுமே அவங்களுக்கு அங்கே குறையும். பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறவங்களுடைய ட்ரெஸ்ஸை வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொடுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இருக்கும். சரி, புடவை கட்டிட்டு பஸ் ஏறுறதோ, ட்ரெயின் ஏறுறதோ, இல்லை 2 வீலர் ஏறுறதோ, இல்லை 2 வீலர் ஓட்டுறதோ ஈஸியாக அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஓடி போய் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறும்போது கீழே விழுறது, தடுக்கி விழுறது, எல்லாமே நடக்கிற இத்தனை விபத்துக்களுக்கும் காரணம் சாரியாக தான் இருக்கும் மெயினாக. சரி, ஓகே, சாரியில் அட்லீஸ்ட் ஏதாவது நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற பொருளையாவது வச்சுக்க முடியுமா? ஒரு கேஷு, இல்லை பர்ஸு, இல்லை வீட்டுக்கு ஏதோ தேவையான பொருட்களையாவது நம்ம வச்சுக்க முடியுமா? பட் ஆனால் ஷர்ட்டில் பாருங்களேன், இன்னரில் ஒரு பேக்கெட் இருக்கும், அவுட்டரில் பேக்கெட் இருக்கும், பேண்ட்டில் ஒரு 2-3 பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ஸ் வசதியாக அவங்களுடைய கீ ஆகட்டும், கேஷ் ஆகட்டும், பர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிற மாதிரியே அந்த உடை அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் லேடிஸை அந்த புடவையில் நம்மளால் எதுவுமே வச்சுக்க முடியாமல் கையில் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹேண்ட்பேக்கை வேறு எடுத்துப்போம். புடவையும் பிடிச்சிக்கணும், ஹேண்ட்பேக்கையும் வேறு பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குமா? இவ்வளவு கஷ்டத்தோடு அந்த சாரியை கட்டணுமா அப்படின்றது இருந்தாலும் என்னங்க இப்படி கேட்குறீங்க? அது நம்ம கலாச்சார கூட தானே, அதை நம்ம போட்டு தானே ஆகணும்னு நீங்கள் கேட்குறது இன்றைக்கி கேட்காம இல்லை. கலாச்சாரம் தான். அப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அப்போவோ அதை நம்ம போட்டுக்கலாமே. ஒரே ஒரு நாள் எப்போயாவது தான் வேஷ்டி கட்டுவாங்க ஜென்ஸ். அது இப்போ வெல்க்ரோலாம் கூட வந்துருச்சு, பெல்ட் போட்டுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பாவம்ப்பா வேஷ்டி கட்டவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி அவங்கள பார்த்து பாவப்படுறத நானே பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் எப்போவுமே புடவை கட்டிட்டு வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் சிஸ்டரோ, ஒய்ஃபோ, டாட்டரோ, ஃப்ரெண்டோ எத்தனை பேருக்கு நீங்கள் பாவம் பார்த்துருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏஜரை நான் அன்னைக்கு ஆரம்பிக்கும் சாரீ கட்டு, ஹாஃப் சாரீ கட்டு, இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் நீ சாரீ கட்டணும். ஒன்று படிக்கிற பசங்களுக்கு கூட இப்போ அந்தளவுக்கு பெரிய கம்பல்ஷன் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக வேறு வீட்டுக்கு போகும்போது சாரீ கட்டிட்டு தான் போகணும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா சாரீ கட்டிட்டு இருக்கணும், ரைட்டா? இன்னும் கன்சீவானா, குழந்த பிறந்தா, தென் குழந்தைய வளர்க்கும் போதும் ஓடி ஆடி இருக்கிறதுக்கு அந்த புடவை ஒரு வசதியான ஒரு உடையா? நம்ம சிட்டி கேர்ள்ஸ்லாம் பரவாயில்லைங்க. இன்னும் கிராமத்தில்
ஒரு சுடிதாருக்காக ஏங்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க வந்து எத்தனையோ பேர் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் இங்கே கேட்குறது வேலைக்கு தகுந்த உடையை வந்து அணியலாமே அப்படின்றது தான் கேட்குறேனே தவிர, ஜென்ஸ் போடுற அதே ட்ரெஸ் வந்து நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்லாம் கேட்கல. நமக்குன்னு வந்து ஒரு வடிவமைச்சு கொடுக்கலாம். எனக்கு என்னென்னா, எந்த ட்ரெஸ்ஸை போட்டு வேலை செஞ்சால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ் வரலாமே அப்படின்றது தான். சாரீ பிடிச்சவங்களோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்களோ கட்டிக்கிட்டோம், அது ப்ராப்ளமே கிடையாது. கம்ஃபர்டபுள் இல்லாத ட்ரெஸ்ஸை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போட்டுட்டு வேலை செய்கிறது ஈஸியான விஷயமா யோசிச்சு பாருங்களேன். ஜப்பானில் வந்து சிமோனோ ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று போட்டுட்டு லேடிஸ் வந்து வேலை பார்ப்பாங்க. அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் அவங்களுடைய பாரம்பரிய உடையை வந்து போட்டுப்பாங்க. அந்த மாதிரி கூட வந்து நமக்கு கொண்டு வரலாம். எல்லாரும் மாறிட்டாங்கங்க, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேலைக்கு போனால் எங்களுக்கு என்னங்க, நாங்களாங்க வந்து வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் பெண்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் முதல்ல குடும்பமும் சொசைட்டியும் அப்ரூவ் பண்ணினா தான் அவங்களாலையும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். தன்னோட விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரமோ உரிமையோ இன்னும் எல்லா பெண்களுக்கும் வாய்க்கலை அப்படின்றது தான் ஒரு உண்மை. குரலற்ற அவங்களுக்காக நான் வந்து குரல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மெசேஜ் போடுறேன். ஸோ வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது, தோழர் தோழிகளே, உடலை வந்து மறைக்கிறதுக்கு தான் ட்ரெஸ் கண்டிப்பாக வேணும். அதை உழைப்பதற்கு வசதியாகவும் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டே. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். உங்களை சுற்றி இருக்கிற பெண்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எப்போ சாரீ கட்டிக்க பிடிக்குதோ அப்போ சாரீ கட்டிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதுமானது. ஸோ எல்லாரும் சொல்லலாமா? அதுதான் இன்றைக்கான மெசேஜ். நன்றி, வணக்கம்.